துறைகளை சாமானிய தன்மையில இருந்து சினிமாக்குள்ள காட்டினார். நீங்க அதுக்கு முன்னாடி சினிமா பாருங்க, ஒரு கிராமம்னு காட்டினா கூட கிராமத்தை காட்ட மாட்டாங்க, கிராமம் மாதிரி வரைஞ்சு காட்டுவாங்க. புரியுதா? ராமாயணத்தை நீங்க எந்த ராமாயணம் பார்த்துட்டு இருக்கீங்க? வால்மீகி ராமாயணம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கம்ப ராமாயணத்தை நீங்க படமா யாருமே பண்ணது இல்ல. வால்மீகி ராமாயணத்தை விட 100 மடங்கு சுவையானது சினிமானாலயா சொல்றீங்க? சினிமா தான். சில சினிமாக்கள்ல என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, அதெல்லாம் வந்து கல்ச்சரா மாறிட்டு இருக்கு. அப்ப அதை கேட்க கேட்க எல்லாரும் ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டு போறாங்க. அப்ப யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சகோ அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். வடிவேலு எவ்வளவு பெரிய ஆங்கர் பாயிண்ட் தெரியுமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில? வடிவேலு ஒளிச்சு வச்சிருக்கானுங்க இன்னைக்கு. ஆனா உண்மையிலேயே வடிவேலு வந்து நம்ம இன்னைக்கு அன்றாடம் பேசுற தொனிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் வடிவேல். இன்னைக்கெல்லாம் வந்து விஜய் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிவகார்த்திகேயன் அண்ணான்னு கூப்பிடுறாங்கன்னா, தமிழ் சமூகம் ஒரு சினிமாக்காரங்களை ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா பார்க்கும். வணக்கம். இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கிற இந்த காணொலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து கையடக்கமாக ஒரு ஃபோனில் வந்து பார்த்துட்ருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி திரையை பார்த்து ரசிக்கிறது அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து சினிமா தான். அதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்தது. சினிமா அப்படிங்கிறது பொழுதுபோக்கு அப்படின்னு நினச்சி வந்து மனுஷன் கண்டுபிடிச்சானான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து சினிமா வந்து உலகத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப காலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிருந்தாலும் சினிமானால வந்து பார்த்தீங்கன்னா பல கல்ச்சர் மாறி இருக்கு, பல ஆட்சிகள் வந்து மாறி இருக்கு, பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு புது சிந்தனையா மட்டும் இல்லாம இப்போ காத்து கூட போக முடியாத இடத்துல வந்து சிந்தனை பூம் அப்படிங்கிற மாதிரி வந்து சினிமா மனுஷங்களுக்குள்ள போயிட்டு வந்து நிறைய மாற்றங்கள், நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருக்கு. அது ஒரு வெப்பன், அது ஒரு டூல் தான். அதை வச்சு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். எந்தெந்த மாதிரி நம்மளோட வரலாற்றையும் மனித வரலாற்றுல சினிமா வந்து மாற்றிருக்கு, ஏன் அதற்கு ஒரு முக்கிய பங்கு அந்த கண்டுபிடிப்புக்கு அப்படிங்கிறத பற்றி வந்து பாரி அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். சினிமா நம்மளாம் வந்து அந்த பாரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சினிமாலாம் பிடிக்காத ஆளியா, சினிமாக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை ஒரு பார்வை இருந்தா அதுக்கு அந்த கேள்விக்கான விடையை வந்து ஆரம்பிங்க நீங்க. சினிமாங்கிறது ஒரு நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக பாக்குறதுன்னு மட்டும் பாக்குறோம். ஆனா அது ஒரு விதமான ஒரு கலை வடிவம் தான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதுல இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாக்கள் வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகரிச்சிருச்சு. அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ்டான ஒரு சினிமாவா இல்ல, வரலாறு சார்ந்த சினிமாவா இல்ல, அரசியல் பேசுற சினிமாலாம் இன்னைக்கு தமிழ் சினிமால ரொம்பவே குறைஞ்சிருச்சு. எல்லாமே அரசியல் பேஸ்டா பேசினாலும் கூட அது வந்து முழுக்க வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்கான ஒரு மீடியமா தான் மாறி இருக்கு. இப்ப நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எந்த வரவேற்புமே இருக்காது. அது ரிலீஸே பண்ண முடியாது அவனால. எந்த தேட்டரும் கூட வாங்க மாட்டான். அது எவ்வளவுதான் நீங்க நல்ல விஷயத்தை நீங்க பண்ணினாலும். ஆனா நீங்க ஐரோப்பியர்கள் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ் வந்து தனியாவே அதுக்குன்னே தனி தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்கிரீனிங் வந்து பண்ணுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சில வரலாறு சார்ந்த டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு இருப்பாங்க. ஒரு காலத்துல நீங்க இன்னைக்கு ஐரோப்பியர்கள் வந்து அந்த விஞ்ஞான புரட்சின்னு நம்ம சொல்லலாம்ல, ஒரு அந்த லேட்டர் 18s டு அந்த 19s உடைய அந்த நடுவு பகுதி, அதாவது 1950s 1960s இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட சேர்ந்து அந்த 1960s 50s இந்த காலகட்டத்துல எல்லாம் அந்த சினிமா வந்து அவங்களுடைய சயின்டிபிக்கல் ரெவல்யூஷனுக்கு பெரிய உதவியா இருந்ததா நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல நிறைய டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நீங்க ஹாலிவுட் படம் அப்படிங்கும் பொழுது அது வந்து ஒரு கதையை வந்து காமிச்சு இது பண்றது. அப்ப அந்த கதையெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க ஷேக்ஸ்பியர் கதைகள் இருக்கும், இந்த மாதிரியான அவங்களுக்கு அவங்களுடைய லிட்ரேச்சர் பேஸ்டான கதைகள் டக்கு டக்கு டக்குன்னு படமா காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குற ஹாலிவுட் மாதிரி வந்து கற்பனையான கதைகள்லாம் அவங்க அப்ப பண்ணல. இது அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இன்னைக்கு இருக்கிற ஹாலிவுட் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு கான்செப்ட்ஸை வச்சு கதைகளா, அப்புறம் லவ் பேஸ்டா இப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆனா நீங்க இந்த 1950s 60s இதுல எல்லாம் இன்னைக்கு நீங்க பாக்குற ஸ்டார் வார்ஸ், இன்னைக்கு நீங்க பாக்குற ஸ்டார் ட்ரெக், இந்த மாதிரி ஸ்பேஸ் ஒடிசி, அப்புறம் ஏலியன்ஸோட ஃபர்ஸ்ட் படங்கள், பிரெடேட்டரோடைய ஆரம்ப கால படங்கள், எல்லாமே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு 1950ஸ்க்கு அப்புறம் டு 1980s இந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய எப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இதற்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது அந்த சினிமாங்கிற அந்த ஒரு விஷயம் வந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா அது வந்து முழுக்க இந்த அவங்களோட டாக்குமெண்ட்ரி பேஸ்டான பிலிம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஹிஸ்டரி, டாக்குமெண்ட்ரி, இதெல்லாம். இது என்ன அவங்களுக்கு உதவுச்சுன்னா, அந்த படங்களை பார்த்து வளர்ந்த குழந்தைகள் எல்லாருமே அவங்க சயின்டிஸ்ட் ஆகணும், இந்த துறைக்கு நம்ம போகணும், அந்த துறைக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வத்தை அவங்களுக்கு அது இன்ஸ்பயர் பண்ணுச்சு, பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அதனாலதான் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவாளிகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சாங்க.
நிறைய பேர் அந்த சிந்தனைக்குள்ள வந்துட்டு கிடைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம தமிழ் சமூகத்துல ஏதாவது சிந்தனைக்கு தீனி போடுற படம்னு ஏதாவது ஒண்ணு வந்திருக்கா? இது வரைக்கும் ஒரு படமும் வரல. நான் திருப்பி திருப்பி சொல்றதுனால நிறைய பேருக்கு போர் அடிக்கலாம். கடைசியா அது மாதிரி எனக்கு படம் தமிழ்ல வந்ததுதான் கடைசி விவசாயி தாங்க. கடைசி விவசாயி ஓகே. சரி, அது சிந்தனையை தூண்டுற மாதிரிலாம் இல்ல. சிந்தனை இருக்கவனுக்கு தான் அந்த படமே புரியும். சிந்தனையை தூண்டுற படம் இல்ல அது. சிந்தனை இருக்கவர்களுக்கு பாக்குற படம் அது. ஓகேவா? அது நீங்க வந்து ஒரு நோ ஐடியாவா இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த படத்தை பார்க்க வச்சுக்கீங்களேன், ரிலேட் பண்ணிக்க முடியாது. என்ன சொல்றாங்கன்னு புரியாது. அது ஒண்ணுமே புரியாம போர் அடிக்குதுன்னு போயிருவாங்க. பட் கொஞ்சம் சிந்தனை இருக்கிற ஆட்களுக்கு அந்த படத்தை பார்த்தாங்கன்னா, ஓ பரவாயில்ல, இவ்வளவு ஒரு நல்ல படைப்பை படைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். நான் என்ன சொல்றேன், சிந்தனையை தூண்டுற விதத்துல படங்கள் இருக்கணும். அது நீங்க டாக்குமெண்ட்ரியா தான் எடுக்கணும்னு இல்ல. எதையும் இன்னைக்கு நம்ம படங்கள் எதுவுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. நீங்க ஒரு படத்தோட டேக் அவேன்னு ஒண்ணு இருக்கும், டேக் அவேன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க வர படத்துல டேக் அவே கிடையாது. இல்ல, அதான் கேக்குற படம் ஏதாவது சொல்லி கொடுக்கணுமா? ஆமா, அதுதான் அதோடைய பிளஸ்ஸே. படங்கள் வந்து உங்களுக்கு காட்சி ஊடகம், செவி வழியிலையும் நீங்க கேட்டுக்கலாம், நீங்க பார்வையிலையும் பாத்துக்கலாங்கிற பட்சத்துல உங்களோட மூளையிலையும் உங்க மனசுலயும் ஈஸியா போய் சேரக்கூடிய ஒரு மீடியம் அதுதான். ஆமா, நீங்க ஒரு புக்கு கொடுத்தீங்கனாலும் அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்ல இருக்க கண்டென்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க மெனக்கிடணும். ஆனா ஒரு படத்தின் மூலமா அந்த புக்ல இருக்க அத்தனை கண்டென்ட்டையும் உங்க மண்டையில ஏத்திட முடியும். கம்பைல் பண்ணி காட்டும். அது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா, அந்த புக்கை நீங்க படிச்சு அதை மனசுல பதிகிறதை விட இது ஒரு படமா நீங்க பார்த்து அதை மனசுக்குள்ள பதிச்சிட்டீங்க அப்படின்னா அது மறக்கவே மறக்காது. Isn't that opposite? Book is better than the movie ன்னு சொல்லிட்டு எப்பவுமே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த புக்கை வந்து நீங்க படிக்கும் பொழுது நீங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனையை ஓட்டி பார்ப்பீங்க. அந்த கற்பனை வந்து ஒரு படம் மாதிரி உங்களுக்கு அது மனசுல பதியுது. நான் தான் சொல்றேன், இந்த நேரத்தையும் நான் சேர்த்து சொன்னேன். நீங்க ஒரு புக்கை படிக்கிறீங்க, இப்ப எக்ஸாம்பிளுங்க மகாபாரதம் இருக்கு. மகாபாரதத்தை நீங்க புக்கா படிச்சிருந்தீங்கன்னு வைங்க, நீங்க முடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆயிரும். கலியுகமே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிஞ்சி போனா ஒரு 3 மாசம் 4 மாசம்னாச்சும் ஆகும். நீங்க அவ்வளவு பெரிய மகாபாரதம் வந்து பெருசா இருக்கும். இந்த மகாபாரதத்தை நீங்க எபிசோட்ஸா பாத்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள்ல முடிச்சிடலாம். கண்டினியூவா நீங்க எபிசோட்ஸா பாத்தீங்கன்னா 2 நாள்ல முடிச்சிடலாம். உங்களுக்கு எது அதிகமா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? காட்சியில பார்த்ததுதான். ஏன்னா நீங்க மகாபாரதம்னா நீங்க ஆரம்பிச்சுட்டு புக்கா படிச்சுட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க என்னதான் நீங்க வந்து மைண்ட் இது பண்ணாலும் அது உங்களுக்கு அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும். ஆனா நீங்க ஒரு இதா நீங்க இப்ப பார்க்கும் பொழுது அது மனசுல அப்படியே பதியும். இப்ப புரியுதா ஏன் வந்து இந்தியன் மீடியாஸ் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நம்ம கிட்ட போட்டு காமிச்சிட்டே அது இட்ஸ் ப்ரொபகண்டா. திருப்பி படமும் வருது. இப்போ எவ்வளவு முறை போட்டு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ப்ரொபகண்டா அதுக்குள்ள இருக்கு. யாஷ் தான் ராவணன் இந்த வாட்டி வரக்கூடிய படத்துல. சரிங்க, அது என்னமோ இருக்கட்டும். பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏன் அதை எடுத்துக்கிட்டே இருக்காங்க? அதை வந்து மனசுல வச்சுட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது மக்கள். இவ்வளவுதான் விஷயம். ஏன் சிலப்பதிகாரத்தை யாரும் எடுக்கல? அது மாதிரி எடுக்கிறோமா நம்ம சிலப்பதிகாரத்தை? நம்ம எங்கெங்க எடுத்திருக்கோம். ஒரே ஒரு படம், அதையும் வந்து நம்ம எடுத்தோம்னு சொல்லிட முடியாது. அது வந்து மத்தவங்க தான் உள்ள பூந்து அதுல என்ன படம்? சிலப்பதிகாரம் படம் இருக்குல்ல, கண்ணகி படம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு சிலப்பதிகாரம் தான். ஆனா அதோட ஒரிஜினல் எசன்ஸ்ல இருக்காது. இப்ப நான் என்ன சொல்றேன், ராமாயணத்திலேயே கம்பராமாயணத்தை நம்ம இன்னைக்கு வரைக்கும் படமா பார்த்தது இல்ல. புரியுதா? ராமாயணத்தை நீங்க எந்த ராமாயணம் பார்த்துட்டு இருக்கீங்க? வால்மீகி ராமாயணம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கம்பராமாயணத்தை நீங்க படமா யாருமே பண்ணது இல்ல. அது வால்மீகி ராமாயணத்தோட 100 மடங்கு சுவையானது கம்பராமாயணம். சுவாரஸ்யமானது. அதுல ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவங்களை பிளேம் பண்ணாம அந்த யதார்த்தத்தோட புரியுற மாதிரி இருக்கும். அது அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொன்னோம்னா, இப்ப நீங்க கம்பராமாயணத்துலதான் இந்த நிலத்தோட பேத்து எடுத்துட்டு போறதெல்லாம் நீங்க வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சீதையை வந்து ராவணன் கடத்தும் போது மடியில பிடிச்சி உட்கார வச்சான் தான் இருக்கும். புரியுதா? கையை பிடிச்சி தூக்கிட்டு மடியில உட்கார வச்சான் தான் இருக்கும். ஆனா கம்பர் தான் வந்து வேற ஒரு பெண்ணை வந்து கையால் தீண்டுவது வந்து ஒரு பெருங்குற்றம் அப்படிங்கறதுனால, வேறவரோட மனைவியை வந்து அடுத்தவன் போய் ஒரு ஆண் தொடர்றது வந்து ஒரு பெருங்குற்றம். அதை வந்து ராவணன் செய்ய வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அப்படியே வந்து நிலத்தோட தூக்கி பேத்து எடுத்துட்டு போற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராமன் வந்து ராவணன் மேல அம்பு எய்கிற மாதிரி ஒரு காட்சி இது வரும் பொழுது, அங்க வால்மீகி ராமாயணத்துல அம்பு எய்றாரு, அம்பு வந்து நெஞ்சில வந்து பாஞ்சு இறந்துடுறாருங்கிறதோட முடிஞ்சிடும். ஆனா கம்பர் என்ன பண்ணுவாரு, அந்த அம்பு வந்து நெஞ்ச நோக்கி வந்து, அதுவும் சீதையை நினைச்ச நெஞ்ச நோக்கி எறிகிறேன்னு சொல்லி ராமர் அம்பு எறிவாரு. அந்த அம்பு வந்து பட்டு உள்ள தேடி போகும், அந்த வில்லு வந்து தேடும், அப்படியே உள்ள வந்து தேடி உள்ள போகும்போது உள்ள வந்து சீதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சி ஒவ்வொன்றுலயும் வந்து அந்த ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாரு. அந்த டீட்டெயிலிங்கோட கம்பராமாயணம் எடுக்கப்படலை, இதுதான் உண்மை.
நீங்க இப்ப அனுமன் வந்து கண்டேன் சீதையை அப்படின்னா இதெல்லாம் கம்பர் கொண்டு வர்றது. வால்மீகி ராமாயணத்துல இந்த நுணுக்கங்கள்லாம் இல்ல. அனுமனோட கதாபாத்திரம் வந்து கண்டேன் சீதையை, ராமனை வந்து பதட்டப்பட வைக்க கூடாது, இழுத்தடிச்சு. பல அர்த்தங்கள் இருக்கு அந்த 2 வார்த்தையில. அதுதான் ஒரு சுருங்க சொல்லி ஒரு விளங்க வைக்கணும், கன்ஃபியூஸா பேசக்கூடாதுங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம இந்த எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு இருக்கு, மிக மிக யாரு தமிழ் செல்வனுக்கு தான் அது தேவை. எனக்கு இதுக்கு சம்பந்தம். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க பாருங்க அந்த ராமாயணத்துல அந்த கதையில பாருங்க, நம்மளதான் கலாய்ச்சிருவாங்க. சரி 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க, கண்டேன் சீதைன்னு முடிங்கடா 20 நிமிஷத்துல. அப்படி இல்ல, அது என்னன்னா சுருங்க சொல்லி விளங்க வைப்பதோடைய பவர் வந்து அதுல காட்டிருப்பாரு. இப்ப சீதையை போய் பார்த்துட்டாரு, வந்துட்டாரு. இப்ப அங்க அனுமன் வந்து ராமன் வந்து பாக்குறாப்ல. ராமன் வந்து பார்க்கும்போது அனுமன் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அவரு வந்து அந்த தென் திசையை நோக்கி வணங்குறாரு, புரிய வச்சுட்டாரு நல்லதுதான் நடக்குதுங்கிறத. தென் திசையை நோக்கி ராமன் பார்க்கும்போது பேச கூட இல்ல, தென் திசையை நோக்கி வணங்குறாரு. அப்படின்னா என்ன, சீதை நலமாக இருக்கிறாள், அவள் கற்பொழுக்கத்தோடு இருக்கிறாள், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ வந்து நல்லபடியா இருக்க, நான் பார்த்துட்டேன், எல்லாமே நல்ல விஷயம்ங்கிறத ஒரு செயல்ல காமிச்சிடுறாரு. அடுத்து ராமன் கேட்கறதுக்கு முன்னாடி கண்டேன் சீதையை முடிச்சிட்டாரு. இப்ப இந்த செயலும் இந்த சொல்லும் சீதை நல்லபடியாக இருக்கிறாருங்கிறத ராமனுக்கு புரிய வச்சிருச்சு. இப்ப இதே அனுமர் வந்துட்டு வராரு, சொல்லணுமா என்ன அப்படின்னு. ஆனா நீங்க சொன்னீங்க, நான் போனேன், போய் இறங்குனா அங்க வந்து பார்த்தா ஏன்னா எல்லாம் துரத்தி இது பண்ண வரானுங்க. நான் ஒன்னும் சின்னதாகி அங்க போய் டிராவல் பண்ணி சீதையை இருங்கண்ணா, அதுக்கு தான் நான் வரேன், அந்த இதுக்கு தான் நான் சொல்ல வரேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நானு ராவண ஊட்டாண்ட கோலம் போட்டுக்கிறாங்க பாருங்க, அங்க பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னா நான் அப்படியே தப்பி நான் சத்தம் போடாம போறேன். சீதைக்கு மேல போனோடனே அவங்க என்ன பார்த்தோன்னே, நான் வானரம்னு பார்த்தோன்னே அவங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் பாடினேன்னா, பாடி ராமர் இது பாடினோடனே அப்பதான் சீதைக்கு என் மேல நம்பிக்கையா வந்துச்சுதுன்னா, சரிடா அடுத்து சீதை என்ன நல்லபடியா இருக்காளா இல்லையா, இருங்க நான் சொல்றேன். அழுதுகிட்டே இருக்காங்க, அழுதுட்டு இருக்காளா, என்னடா ஆச்சு, நான் அழுது இழைச்சு போயிட்டாங்கண்ணா, உங்களை நினைச்சு அழுகுறாங்கண்ணா. என்ன நினைச்சு அழுகுறாளா, சரி அடுத்து எவ்வளவு நேரம், ராமனுக்கு அதுலயே வந்து இதாகி மனசு உடஞ்சு கீழே விழுந்துருவாரு அப்படின்ட்டு. இதுதான் நடக்கும். அப்ப இத வந்து இந்த காட்சியெல்லாம் வந்து அவர் வந்து கம்பர் வந்து ராமனை பதட்டமே படுத்தக்கூடாது, டக்குன்னு உட்காந்து முடிச்சு விட்டுணும். அப்ப கண்டேன் சீதைன்னு அனுமர் முடிக்கிற மாதிரி அந்த அந்த இந்த வசனங்கள், இந்த இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் இன்னும் டீப்பா இருக்கு. நம்ம நிறைய பேரு இப்ப பேசுவாங்க கம்பர், அதனாலதான் வந்து அவ்வளவு உயரத்துல வச்சிருக்கோம் நம்ம கவிஞர்களை. அப்ப இதெல்லாம் படமா வரலையே தமிழ் சினிமால. ஏன் எடுத்தா ஓடாதுன்னு நினைக்கிறீங்களா? சூப்பரா ஓடும், சூப்பரா ஓடும். ராஜராஜ சோழன் பத்தி என்ன நல்ல படம், பிஜேபி காரங்களே எடுத்து ஓட வச்சிருவாங்க. சோ புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட வரலாறு அவ்வளவு இருக்கு, வேலுநாச்சியாருக்கு வரலாறு இருக்குது, நீங்க மருதிருவர்களுக்கு நீங்க தனித்தனி செக்மெண்டா படம் எடுக்கலாம். நீங்க என்ன எல்சியூ யூனிவர்ஸ்னு சுதந்திர போராட்ட காலகட்டத்துல தமிழ் யூனிவர்ஸ் ஒண்ணு இருக்கு, சுதந்திர போராட்ட காலகட்டத்துல ஒரு தமிழ் யூனிவர்ஸ் இருக்கு, தமிழ் சுதந்திர போராட்ட வீரர்கள் காலகட்டத்துல ஒரு தமிழ் யூனிவர்ஸ் இருக்கு. புரியுதா? இதோட பொட்டன்ஷியல் என்னன்னு நீங்க பாருங்க. கிங்ஸ் அரசர்கள் காலகட்டத்துல சங்க காலத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அங்க ஒரு பெரிய யூனிவர்ஸ் இருக்கு. காட்ஸ் அது மைத்தாலஜிக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒரு தனி யூனிவர்ஸ் இருக்கு. இப்ப தமிழர் வரலாறுக்குள்ள ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒரு கதை இருக்கு, வரலாறு இருக்கு. நீ படம் எடுக்கணும்னா நீ வெளியில எல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. உன் ஜானருக்குள்ள நீ போய் படம் எடுக்க ஆரம்பிச்சுன்னா எவ்வளவு இருக்குதுன்னு நினைக்கிற. பேய் படம், ஹாரர் படம் எடுக்கணுமா, கண்டென்ட் இருக்கு, கொல்லிவாய் பிசாசு இருக்கு, மோகினி பிசாசு இருக்கு. நீ வா, பேயிலே பல வெரைட்டி வச்சிருக்கோம்யா நாங்க, சாதாரண விஷயம் இல்ல. ஹாரர் மூவிக்கு கண்டென்ட் இருக்கு. சுந்தர்சி லாஃபிங் ஃப்ரம் த கார்னர். எனக்கு இங்க ஊர்ல பேய் கிடைக்கல, நான் பெங்கால் வரைக்கும் போய் பெங்கால்ல மீன் பிடிக்கிற பேயை வச்சு நான் படம் எடுக்கிறேன் அவர் போறாரு. நம்ம ஊர்ல எவ்வளவு பேய் இருக்கு தெரியுமா, எவ்வளவு டிஃப்ரெண்ட் கதைகள் இருக்கு தெரியுமா. அப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு நம்ம கிட்ட சினிமா இல்ல. நம்ம கிட்ட சினிமா இல்லைன்னா, நம்ம கிட்ட சினிமா, தமிழ் சினிமா தமிழர்கள்ட்ட இல்ல. இதுதான் பிரச்சனை. தமிழ் சினிமா ஒரு காமன் மீடியமா போயிடுச்சு. இன்னைக்கு அதுல பிறமொழியாளர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் குளோரிஃபை ஆட் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்க அப்படியே அதெல்லாம் அதை பத்தி அவங்களுக்கும் தெரியாது, அவங்க போய் காட்டணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அப்ப நமக்கான இப்ப நான் என்ன சொல்றேன் பாருங்க, தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு ஆரம்ப காலகட்டத்துல வரலாறு தன்மை கொண்டதா இருக்கும், ஆன்மீக தன்மை கொண்டதா இருக்கும். நீங்க பாத்துட்டு நீங்க சிவன் பார்வதி கதைகள், இந்த அது விஷ்ணு, மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன், திருவிளையாடல், அந்த மாதிரி எப்படி சுந்தரபாண்டியன் வரலாறுங்க இல்லங்க. நீங்க என்ன சொல்றீங்க, வரலாறு படங்களும் இருக்கும், கடவுள் படங்கள், ஆன்மீக படங்கள், சாமி படங்கள், வரலாற்று படங்கள் 1, 2 இருக்கும்.
இதை வச்சுக்கிட்டே தான் கொஞ்ச நாளைக்கு ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல படித்த சில ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட சமூக குடும்பத்துக்குள்ள நடக்கிற கதைகளாகவே காதல் கதைகள் காதல் கதைகள் மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் காதல், லவ் கம் அரேஞ்ச் காலேஜ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காது. ஸோ அவங்க குடும்பத்துக்குள்ள வர்றது இதுன்னு சொல்லி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்ப பாரதி ராஜான்னு ஒருத்தர் வந்து பாக்குறாப்ல, என்ன இது நம்ம பாக்குற ஒரு விஷயம் வரலையே, படமா வரலையே. நீங்க புரிஞ்சுக்கணும். பாரதி ராஜா வந்து ஒரு மைல்கல், லெஜெண்டுங்க. அதான் ஒரு மைல்கல் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாலையும் ஒரு டைம்லைன் சேஞ்சர் அவரு. அந்த லோக்கி நம்ம லோக்கி இவர் கிடையாது. அவரு நம்ம அந்த டைம் லோக்கி வந்து ஒவ்வொரு டைம்லைனுக்கும் ஒரு ஆங்கர் பாயிண்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி இருக்கிறவர் தான் பாரதி ராஜா. ஆனா பாரதி ராஜாவை வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் பண்ணி வச்சிருக்காங்க. கேம் சேஞ்சர் அவர் வந்து அவருக்கான அங்கீகாரம் இங்க உண்மையிலேயே கொடுக்கப்படல. பாலச்சந்தருக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் கூட பாரதி ராஜாவுக்கு கொடுக்கப்படலை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவர் தமிழருங்கிறனால பெரிய அளவுக்கு கொடுக்காம விட்டாங்க. அப்ப பாரதி ராஜா அப்படி என்ன சாதனைங்க பண்ணாருன்னா, ஒண்ணும் இல்ல, சாமானிய தமிழ் குடும்பங்களை, தமிழர் பண்பாட்டு கூறுகளை, தமிழர் வாழ்வியல் முறைகளை சாமானிய தன்மையில இருந்து சினிமாக்குள்ள காட்டினார். நீங்க அதுக்கு முன்னாடி சினிமா பாருங்க, ஒரு கிராமம்னு காட்டினா கூட கிராமத்தை காட்ட மாட்டாங்க, கிராமம் மாதிரி வரைஞ்சு காட்டுவாங்க. செட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க, மாடை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு மாட்டை காட்ட மாட்டாங்க கேமரால. அது சாணி போகும், அதுக்கு ஒரு செலவாகும், இதாகும், அதெல்லாம் வேணாம். பாலச்சந்தர் வீட்டுக்குள்ளே வச்சு முடிச்சிருவாரு. பாலச்சந்தர் நாலு சோத்துக்குள்ள வந்து ஊரை காட்டும் போது சென்னையை காட்டுறாருன்னா மெட்ராஸ் இதை காட்டிடுவாரு, சென்ட்ரல் ஸ்டேஷன் காட்டுவாரு. ஏதாவது ரோடனா ரோட்டை மட்டும் தூரத்துல இருந்து காமிச்சிருவாரு. இப்படியே காமிச்சு அப்புறம் வீட்டுக்குள்ள போயிருவாங்க. வீடா இருக்கா செட்டு, அது வீடுலாம் மாளிகைகளா இருக்கும். யாரும் வறுமையில இருந்தாலும் பெரிய சைஸ் வீடா தான் இருக்கும். தமிழ் படம் சிவாவோட குடிசை மாதிரி. அதுதான் அதை வச்சுதான் அவங்க கலாச்சிருப்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கு ஒரு ஓட்டு வீடு மாதிரி காமிச்சு, உள்ள போய் காமிச்சா அது பார்த்தா அதுல ஓட்டு வீடு மாதிரி இருக்கு, ஆனா மாடி வீடு மாதிரி எல்லாம் வச்சு செட்டு, ஃபுல் செட்டு, அது அதுலயே வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா பாரதி ராஜா தான் இல்ல, இது என்னுடைய குடும்பத்தை காட்டல, இது என்னுடைய மக்களை காட்டல, என்னுடைய நிலத்தை காட்டல, என்னோட பண்பாட்டை காட்டல, நம்ம அதை காட்டுவோம். அவருக்கு ஒரு விஷன் இருந்துச்சுல, அந்த விஷன்ல அவர் மாத்தினாரு. இதை மாத்தும் போது அது வரைக்கும் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் உடஞ்சு, ஏன்னா நம்ம வீடு மாதிரியே இருக்கு, நம்ம கிராமம் மாதிரியே இருக்கு, நம்ம இடத்துல நம்ம வீடுல எடுத்த மாதிரியே இருக்குல்ல, இதுல இந்த இடம் நம்ம பாத்துருக்கோம்ல, நம்ம டீ கடை மாதிரியே இருக்கு எல்லாமே அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து பாரதி ராஜா அப்பதான் உடைக்கிறார். தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு ஆங்கிள் போயிட்டு இருந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியை தமிழ் இழுத்தாரு. இல்லைன்னா அது எங்கேயோ விட்டு வேற எங்கேயோ போயிருக்குங்க. அது இது இந்த மாதிரி வந்து தமிழ் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கிறதுக்கு அதுல ஆற்றல் மிக்க நபர்கள் வந்து அதை பாதுகாத்துக்குவாங்கிறதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. இதே நேரத்துல அந்த காலகட்டத்துல எல்லாம் இளையராஜாக்கு முன்னாடி ஹிந்தி பாட்டை தமிழர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எம்எஸ்பியோட டிக்ளைன் வருது, ஹிந்தி பாட்டுக்கு போயிடுச்சு. ஹிந்தி பாட்டு அப்படியே உள்ள வந்து டேக் ஓவர் ஆயிடுச்சு. ரேடியோல எல்லாம் ஹிந்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். பாட்டு புரியாது, நல்லா இருக்கேப்பா, நல்லா பாடுறாயா, என்ன பாடுறான்னு தான் புரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதை உடைச்சு திரும்ப பழைய தமிழ் இசை, தமிழர்களுக்கான அந்த ஒரு தனித்துவமான ட்ராக்ல வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியை தூக்கி போட்டு சாப்பிட்டது வந்து இளையராஜா. அன்னைக்கிளி படம். ஆமா, இன்னைக்கு அவருக்கு வேணா தோணலாம், எனக்கு எதுக்கு கூப்பிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கிட்ட. ஏன்னா உண்மையிலே நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர் உங்களை கூப்பிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறது வேற ஒரு காரணத்துக்காக. ஆனா உண்மையிலேயே அவார்ட் ஃபங்க்ஷன் பல விஷயங்கள் நடத்துறதுக்கு தகுதியான நபர் அவர் ஒரு ஆங்கர் பாயிண்ட். ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் வேற மியூசிக் இண்டஸ்ட்ரியில. அப்ப இல்லைன்னா தமிழ் சினிமாவா இருந்திருக்காது. இவங்க ரெண்டு பேரும் பிறக்காம இருந்திருந்தா அந்த காலகட்டத்துல தமிழ் சினிமா அப்படியே அதோட வேற மாதிரி ஹிந்தியோட போய் ஜாயின் ஆயிருக்கும். இப்ப திரும்ப ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இப்ப ஹிந்தியோட போய் ஜாயின் ஆகுது, எல்லாம் ஹிந்தி வார்த்தையை போட்டு பாட்டு எழுதுறானுங்க தமிழ்ல. நீங்க பாத்தீங்களா, நிறைய தமிழ் பாட்டுல ஹிந்தி வார்த்தை, ஹிந்தி சாங்ஸ், ஹிந்தி லிரிக்ஸ் எல்லாம் உள்ள அப்படியே போடுறாங்க. அப்ப இன்னைக்கு வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா. இப்ப கொஞ்சம் தடம் புரண்டு போகுது. வேற ஒரு ஆங்கர் பாயிண்ட் தேவைப்படுது, வரும், அது உருவாகும். அது தமிழ் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அப்படி அது அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க நபர்கள் உருவாகுவாங்க. அப்ப இந்த இது வந்து நமக்கு இன்னைக்கு பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இல்லைன்னா நம்ம நினைக்கிறோம், என்னங்க அவங்க தமிழ்ல ஒருத்தர் பாட்டு போட்டாரு, அவருக்கு ஒருத்தர் மியூசிக் போட்டாரு, இவர் ஒருத்தர் சினிமா எடுத்தாரு, இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா என்ன ஒண்ணு இருந்திருக்காது, வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம அரசியல்ல இருந்து, நம்ம வாழ்வியல்ல இருந்து, நம்ம பண்பாட்டு பார்வையில இருந்து, நம்மளோட தாட் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே மாறி இருக்கும் இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா. புரியுதா? அப்ப பவர்ல அது. இன்னைக்கு நான் கேக்குறேன், வடிவேலு எவ்வளவு பெரிய ஆங்கர் பாயிண்ட் தெரியுமா பிலிம் இண்டஸ்ட்ரியில? வடிவேலு ஒளிச்சு வச்சிருக்கானுங்க இன்னைக்கு.
ஆனா உண்மையிலேயே வடிவேலு வந்து நம்ம இன்னைக்கு அன்றாடம் பேசுற தொனிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் வடிவேல். இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு பயனர் இருக்காருங்க. நாங்க காமெடி பத்தி பேசணும்னு நினைச்சேன், நீங்க மறந்துட்டீங்களோ. சொல்றீங்க. ஏன்னா YG மகேந்திரன் அந்த மாதிரி சில பேரே வந்து காமெடி பண்ற டைம்ல ஒரு ராவான காமெடி, அதுவும் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா படத்துல வந்தவர் தான். அதுதான் கவுண்டமணி செந்தில் அவங்களோட காம்பினேஷன் காமெடி. நான் ஏன் வந்து வடிவேல் அந்த இடத்துல நான் உள்ள மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒரு இவங்களுடைய இதை வந்து நீங்க அதிகமா பயன்படுத்த மாட்டீங்க. உங்களுடைய வார்த்தைகள்லயோ உடல் மொழிகள்லயோ. நீங்க அன்றாடம் இதுல வந்து கவுண்டமணியோட ரெஃபரன்ஸையும் செந்தில் ரெஃபரன்ஸையும் அன்றாடத்துல நீங்க பயன்படுத்த முடியாது சில விஷயங்கள். ஏன்னா அது வந்து பார்டர் லைன், ஒரு சில அஃபென்சிவான சில விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு கேன்சல்டு கல்ச்சர்ல வந்துரும். அதனால நீங்க வந்து அதை வந்து பேச முடியாது. ஆனா வடிவேலு அவருடைய சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்மளோட வாழ்வியோட கலந்த ஒரு விஷயம். ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க ஊர்ல அவங்களுக்குள்ள பேசிக்கிற சில விஷயங்கள், சில அதுல நகைச்சுவையான சில உடல் மொழிகள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கலந்து கொடுத்தனால நிறைய கேரக்டர்ஸை கொண்டு வந்துருவாரு. இன்னைக்கு சாதாரணமா பேசும்போது கூட சில பேர் வடிவேலுடைய அந்த அவங்களை அறியாமையே வடிவேலுடைய சில ரெஃபரன்சஸ் எடுத்து கீழே விழுந்தா குழந்தைங்க ஐயோ அம்மா அப்படின்னு கத்துற வந்து போகும்ல, அப்பப்போ வந்து போகும்ல அப்படின்னு. இதெல்லாம் வந்துட்டு வடிவேலு வந்து இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் தான். ஆனா அதுல ஒரு சில விஷயங்களை வந்து அவர் ஒரு உருவாக்கி கொடுத்துட்டு போறாரு. இதுல என்னன்னா, இதுல இன்னொன்னு நீங்க கவனிங்க, வடிவேலு இது எல்லாத்தையும் பண்ணாரா அத்தனையும் தமிழ் தான் இருக்கும். புரியல. வடிவேலோட இந்த விஷயங்கள் இருக்கு எல்லாமே தமிழ் மட்டும்தான். இதுல வந்து அவர் வந்து எந்த வேற ஒரு மொழியும் இருக்காது. நீங்க லைட்டா இங்கிலீஷும் சிலதை ஃபேமஸ் படுத்திருப்பாரு. ஆனா அதிகமா நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாமே தமிழ் சார்ந்த விஷயங்களாவே தான் இருக்கும் நம்மளோட இதுல. அப்ப அது வந்து ஒரு இதை மாத்துது. அப்ப இது ஒன்றும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கான்சியஸ்னஸா இதை செய்யணும். நான் நீங்க சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த ப்ரோன்னு பழகுறாங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன் நினைக்கிறீங்க? சினிமானாலயா சொல்றீங்க? சினிமா தான். சில சினிமாக்கள்ல என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, அதெல்லாம் வந்து கல்ச்சரா மாறிட்டு இருக்கு. அப்ப அதை கேட்க எல்லாரும் ப்ரோன்னு கூப்பிட்டு பழகும். அப்ப யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சகோ அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். ஐயான்னு இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஐயான்னு கொண்டு வராங்க, ஏதோ ஒரு நல்லது. ஆனா பட் ஐயாங்கிறது வந்து ஒரு உயர்வான ஒரு சொல். அது ஐயாங்கிறது என்னன்னா வந்து ஒரு வயசுல அதிகமா இருக்கவங்க இல்ல ஏதோ ஒரு துறையில ஒரு உச்சம் தொட்டவங்கள ஐயான்னு சொல்லலாம். ஆனா இவங்க சும்மா ஒண்ணுக்கு இல்லாதவங்க ஐயான்னு பேசுற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. புரியுது தோழர். தோழருங்கிறது அது பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. தோழரும் தமிழ் வார்த்தை தாங்க. அதுதாங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தோழருங்கிறது. ஆனா இயல்பா ஒரு 2 பசங்களுக்குள்ள பேசிக்கும் போது தோழர்னு பேசிக்க அது ஒட்டாது. ஆனா சகோ ஒட்டும். சொல்லுங்க அது இப்பதான் அது கொண்டு ஜி கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. நடுவுல ஒருத்தங்க ஜின்னு கிளப்பி விட்டு எல்லாரும் என்ன ஜி சொல்லுங்க ஜின்னு பண்றதுனால அப்புறம் என்ன ஆச்சு? அது வந்துருச்சுன்னா ஜிங்கிறது ஹிந்தி வார்த்தைங்க. அது உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இதை யாரு பரப்பி விட்டா? நம்ம மோடி. இன்னொருத்தர் நீங்க எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு அதிகமா, விஜய் சேதுபதி. சுபஜி ஆமா விஜய் சேதுபதி அதிகமா பரப்புனாரு. ஸோ இது தப்பு. ஸோ இந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வேணுங்கிறேன் நான். தமிழ் மக்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ் வேணும். அப்ப எதை நம்ம எடுத்துக்கலாம், எதை நம்ம எடுத்துக்க கூடாது, எதை செய்யலாம், இதெல்லாம் சினிமானால செய்ய முடியும். நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு இந்த விஷன்ல டைரக்டர்ஸ் இல்ல, ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா உண்மையா ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோட ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னு வைங்க, அவரு டிக்டேட் பண்ண ஆரம்பிப்பாரு. அடுத்து எப்படி நம்ம சமூகம் இருக்கணுங்கிறத சினிமா மூலியமா நம்மளால வடிவமைக்க முடியும். பட் அந்த பவர் வெற்றிமாறனுக்கு கொஞ்சம் இருக்க மாதிரி வந்து தெரியுது. அவருக்கு உண்மையிலேயே அவர் இந்த பவர் இருக்குங்க. ஆனா அவர் அதை வேஸ்ட் பண்றாருங்க. அதான் உண்மை. அவர் வந்து சில பேருக்கு வந்து வலிக்கும் குத்தும் கொடையும் சொல்லிட்டு அவர் வந்து இறங்கி போயிட்டு பேச வேண்டியதை பேச முடியாம அப்படியே ஒரு மாதிரி அவரு இலைமறை காயா அப்படியே நகர்ந்து போறாரு. அப்புறம் சில அவருடைய பப்ளிக் பிரசன்ஸ் எல்லாம் வந்து யாரோட நிக்கிறது போறதுங்கிறதுல எல்லாம் நிறைய கான்ட்ரவர்சி உருவாக்கிக்கிறாரு. ஸோ அது அவருக்கு பேக் ஃபயர் ஆகும். பட் ஆனா அவருக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு. பட் அவர்கிட்டயும் ஒரு குறை என்னன்னா, அவர் வந்து கெட்ட வார்த்தையை பேசுறத வந்து அவரோட சினிமாக்கள்ல நீங்க அதிகமா பார்க்கலாம். அது வந்து நம்ம அப்படி கொண்டு போக கூடாதுல்ல. அது நான் சொசைட்டில இருக்கிறத நான் காட்டுறேன் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா இதை பார்த்துட்டு நிறைய பேர் கத்துக்கிட்டான்ல. சரி, இப்போ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நான் போறேன். நீங்க பாரதி ராஜா அவர்கள் சொன்னீங்க, அவங்களோட அப்படி நிக்க முடியாது. அவரோட சிஷ்யர்கள் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி தமிழ் சினிமாவா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வந்து ஆண்டாங்க. இதுல பாக்கியராஜ் மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் ஃபேமஸ் ஆனவங்கல எனக்கு வந்து கடந்து போக முடியாது மணிவண்ணன். அவர் வந்து நீங்க சொல்றீங்க சினிமா வந்து பொலிட்டிக்கலா இன்ஃபுளுன்ஸ் பண்ணு. அவர் சினிமாவை வந்து பொலிட்டிக்கல் சினிமா எடுத்தே வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அவரும் கிராம படங்கள் எடுத்திருக்காரு, ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. அவர் அப்புறம் சேரன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க எல்லாம் நீங்க ஓபனா சொன்னா பாரதி ராஜா ஸ்கூல்ஸ் தான். இவங்க எல்லாம் அங்க இருந்து அப்படியே இவ்வளவு தூரம் வந்திருக்குல்ல. அதோட நீட்சி தான் அது. சீமான் அவர்கள் வரைக்குமே
எல்லாமே பாரதி ராஜா அவருடைய அந்த கைடன்ஸ், அதுல இருந்து அப்படியே அவங்களோட ஈகோ சிஸ்டம் தான் கிளைத்து அப்படி 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 அப்படியே. உங்களுக்கு இன்னும் சிம்பிளுங்க, பாலச்சந்தர் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் தனியா இருக்கும், பாரதி ராஜா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், பாலு மகேந்திரா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். ஆமா. ஸோ ஒவ்வொன்றும் இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ இவங்க எல்லாம் இந்த பாரதி ராஜா அவருக்கு வேண்டப்பட்ட நபர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய இந்த ஆத்தென்டிசிட்டியை கொண்டு வந்து காட்டுறதுல கைதேர்ந்தவர்களா. அதுல ஒரு சிலர், இப்ப நீங்க மணிவண்ணன் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவர் அரசியல் ஸ்பெஷலிஸ்ட், அரசியல் நையாண்டிகள், அரசியல் நக்கல், ஜோக்லயே வந்து அரசியலை லைட்டா குத்திட்டு போறது, இதெல்லாம் வந்து மணிவண்ணன் அவர் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சாதாரணமா பேசுவார். ரொம்ப சாதாரணமா பேசு. நான் சின்ன பையனா இருக்கும்போது மணிவண்ணன் அவர் வந்து ஒரு முறை, அது அவர் இறந்துட்டாப்புல, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாது, பட் சொல்றேன் நடந்த ஒரு விஷயம். பொள்ளாச்சியில வந்து ஷூட்டிங்க்கு ஒரு முறை வந்திருந்தாங்க. என்ன படம், அந்த டைம்ல சரத்குமார், தேவயானி, சூரியவம்சம் கிடையாது, அது சூரியவம்சம் இல்ல, வேற ஒரு படம், ஏதோ ஒரு படம். அபிராமி, தேவயானி, சரத்குமார், மணிவன், இவங்க எல்லாம் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. குடும்ப படங்க. அப்புறம் இன்னொரு மலையாள நடிகர் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அதுல மலையாள நடிகர் ஒருத்தர் உயரமா இருப்பாரு, அவரும் நடிச்சிருப்பாரு, தென்காசி பட்டணம்னு நினைக்கிறேன். எனக்கு தான் அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த பட ஷூட்டிங் அப்ப நான் கரெக்டா ஸ்கூல் முடிச்சு வரேன். எங்க வீட்டுல வந்து ஒரு அந்த நகை கடையில ஏதோ நகை வாங்குறதுக்கா போயிருந்தாங்க. அப்ப அந்த கரெக்டா ஷூட்டிங். அப்ப அவங்க அந்த நகை கடை வாங்குற இடத்துல நகை வாங்குறதுக்கு ஒரு குரூப் இருக்கும்ல, அதுல நீங்க நகை வாங்கிட்டீங்க, அப்படியே நீங்க வாங்கிட்டு இருங்க, நாங்க ஷூட்டிங் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணிருக்கீங்களா? சொல்றதே கேளுங்க. நான் அப்ப இல்ல, அப்ப எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அங்க இருக்கிறாங்க. அப்புறம் நான் ஸ்கூல் முடிச்சோன்னே என்ன வீட்டுக்கு வரும்போது என்ன அப்படியே இங்க வர வச்சுட்டாங்க. நான் இங்க வந்து நான் சின்ன பையன்ல, சோ வந்து நடிகர்கள்ட்ட காட்டோம்னா அப்பெல்லாம் வெக்கப்படுவேன், யார்ட்டையும் பேச மாட்டேன். எனக்கு யாருமே புதுசா நிப்பானீங்கன்னா நம்பணும். ஆனா உண்மையாங்க சிரிச்சுட்டு நான் வந்து யார்ட்டையுமே பேச மாட்டேங்க, அப்படியே கீழே தலையை குடிச்சிட்டு அப்படியே அப்படியே தேய்ச்சிட்டு நிப்பேங்க. இதான் நான் பண்ணுவேன். அப்ப மணிவன் அவர் இருந்தாரு. அப்புறம் அவர் வந்துட்டு பேசினா அவரு தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எங்க அப்பா சொல்றாரு, படத்தை பாப்பேன்னு சொல்லு அப்படின்னு. மானத்தை வாங்கிட்டியடா. பேச மாட்டேன் நானு. சரி, ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பேன். சரி விடுங்க, பையன் வெக்கப்படுறாப்புலன்னு. நான் சின்ன பையனா இருந்த ஸ்கூல் போயிட்டு இருக்க ஸ்டேஜ். அப்ப வந்துட்டு எங்க அப்பா வந்து பாப்பி அவரு பாப்பாரு அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி அப்ப அது ஒரு மெமரி, அது வந்து என்னைக்குமே மனசுல இருக்கிற ஒரு மெமரின்னு வைங்களேன். அது மாதிரி அதே போல நாகேஷ் வந்து தாராபுரக்காரர் தானே, எங்க அம்மாவோட, அவரோட போய் உட்காந்து ஒரு போட்டோ எடுத்தோம். அது போட்டோ எடுத்தோம், ஆல்பம்ல இருக்கு. அது எங்க தெரியல, இல்ல எங்கிட்ட இல்ல, அது அங்க ஊர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வீடு அங்கதான், நாகேஷ் அவங்க வீடு அந்த பீம்ராயன் மெயின் ஸ்ட்ரீட்னு ஒரு இருக்கும், அதுக்கு அந்த சைட்ல தான் அவரோட வீடு இருக்கும். அவரோட சொந்த வீடு அது. அவர் ஊரு தாராபுரம். சோ அங்க அப்ப நமக்கு எல்லாருக்குமே சினிமா நடிகர்கள் அது வந்து நம்ம சொசைட்டியோட ஒரு அங்கம் தான். எல்லா குடும்பங்களுக்கும் அவங்களோட தொடர்பு இருக்கும். சில இன்னைக்கெல்லாம் வந்து விஜய் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மைண்ட்ல வந்துச்சு. சிவகார்த்திகேயன் அண்ணான்னு கூப்பிடுறாங்கன்னா, தமிழ் சமூகம் ஒரு சினிமாக்காரங்களை ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா பார்க்கும், பழகிருச்சு, அப்படிதான் பாக்குறாங்க. அது வந்து நம்மளுடைய குணம், ஹவுஸ் ஹோல்டு. நம்ம ஏன்னா நம்ம வீட்டுல அன்றாடம் பாக்குற ஒருத்தரை நம்ம வீட்டுல ஒருத்தரா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு தமிழ் சமூகத்துக்கு. அதை வந்து சினிமாக்காரங்க செல்ஃபிஷா பயன்படுத்திக்க கூடாது. முன்னாடி ஒரு காலத்துல பண்ணல. பாகவதர் இவங்க காலகட்டத்துல NSK பாகவதர் இவங்க எல்லாம் வந்துட்டு, பாகவதர் அவரை எங்க தாத்தா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வெள்ளித்தட்டுல வந்து அவருக்கு விருந்து வச்சாங்க. அவர் சூப்பர் ஸ்டார். அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் அரெஸ்ட் ஆயிட்டு அவர் மேல அந்த வழக்குகள், அதுக்கப்புறம் அவர் விடுதலை வந்தார் பாத்தீங்களா. விடுதலை வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃபுல்லா டிக்ளைன் ஆயிடுச்சு. அப்ப அந்த விடுதலை வந்து அவரோட கெரியர் டிக்ளைனிங்ல இருக்கிற டைம்ல அவர் வந்து எங்க தாத்தா வந்து கூப்பிட்டு வந்து அவரை மரியாதை செஞ்சு அவருக்கு வந்து, ஏன்னா ஒரு தமிழ் நடிகர் அவருன்னு சொல்லிட்டு அப்படி அது நான் தான் சொன்னேன். எங்க அம்மாவோட அப்பா வந்து பழைய நாம் தமிழர் ஆதித்தனாரோட நாம் தமிழர்ல இருந்தவர். அப்புறம் அவரு கட்சியை கலைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவர் வெளியில வந்துட்டு வேற காங்கிரஸ் போயிட்டார். சோ சினிமாங்கிறது அந்த கலை ஒண்ணு இந்த குடும்பங்களோட எல்லா குடும்பங்கள்லயுமே உள்ள ஊடுருவி இருக்குதான். இது இந்த அப்படி கிடையாது, நம்ம அப்படி பார்க்க கூடாதுலாம் நான் சொல்லல. ஆனா அது அறத்தோட இருக்கணும். ஒரு காலத்துல அது அப்படி இருந்துச்சு. நீங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து கவர்ச்சியா பெண்களை காட்ட மாட்டாங்க சினிமால. நான் சொல்ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்துல எல்லாம் பெண்கள் கவர்ச்சியா நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது எம்ஜிஆருடைய ஆரம்ப காலகட்டங்கள் வரைக்கும், சிவாஜியோட ஆரம்ப காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. எம்ஜிஆரே ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆர் காலகட்டத்திலுமே கொஞ்சம் பின்னாடி வர கொஞ்சம் ஆபாசம்லாம் கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு. அந்த கிளப்ல பாடுற மாதிரி இதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எம்ஜிஆர் காலகட்டத்திலுமே வந்திருக்கும். அது கொஞ்சம் கலர்ல வர ஆரம்பிக்கும், அது வந்துருச்சு. பட் பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்துல வந்து கவர்ச்சி வந்து பெரும்பான்மையா இல்ல. அப்பவுமே சில அந்த ஆபாச படங்கள்லாம் எடுத்து கேரளால ஓட்டிட்டு தான் இருந்தாங்க. அது வேற விஷயம்.
பட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அது வந்து கொஞ்சம் டீசெண்டா அந்த ஸ்பேஸ் மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சு. அது போக இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அவல நிலை அன்னைக்கு இருந்த நடிகைகளுக்கு கிடையாது. நீங்க கவனிச்சிருப்பீங்க. அன்னைக்கு இருந்த நடிகைகள் வந்து ஓரளவுக்கு சொசைட்டில வந்து அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம ஒரு டாப் பொசிஷன்ல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க நடிகைகளுடைய நிலைமையே வேற. நீங்க இன்னைக்கு இங்க சினிமா சான்ஸ் கேட்டு அலையும் போது என்ன பிரச்சனைகள் ஏற்படுது பெண்களுக்கு, இதெல்லாம் அன்னைக்கு அந்த இடத்துல அந்த காலகட்டத்துல கொஞ்சம் நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்பயும் கண்டிப்பா இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அந்த ஹீரோயின்ஸா இருந்தவங்க தங்களை தாங்களே டீக்ரேட் பண்ணிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் இன்னைக்கு டாப் ஹீரோயினா இருப்பாங்க. ஆனா அவங்களோட கெரியரை அவங்க காப்பாத்தணும்னா குத்தாட்டம் போட வேண்டியது. ஏதோ ஒரு இடத்துல அந்த ரவுண்ட் வந்து அந்த இடத்துக்குள்ள வந்து தான் அவங்க கெரியரை வந்து நாசம் பண்ணிட்டு அவங்களே முடிச்சுக்கணும். இதுதான் வந்து அப்படிதான் இருக்குது இன்னைக்கு இருக்கிற பிலிம் இண்டஸ்ட்ரி. அது ஹிந்தியும் விதிவிலக்கு இல்ல, தமிழும் விதிவிலக்கு இல்ல, எந்த பிலிம் இண்டஸ்ட்ரியும் விதிவிலக்கு இல்ல. தெலுங்குலாம் சொல்ல தேவையில்லை. அப்ப இந்த இதெல்லாம் மாறணும். சோ அப்ப இந்த இதெல்லாம் எப்ப மாறும்? அப்ப ஒரு செட் ஆஃப் தாட் எப்படி வந்து பாரதி ராஜா காலகட்டத்துல ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் வந்து அதுல இருந்து ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒரு ஐடியாலஜி, ஒரு பிலாசபி வந்தாங்களோ, அதே போல இப்ப தமிழ் தேசிய சிந்தனையோட நமக்கு டைரக்டர்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஆனா பாருங்க, டிராவிடியன் ஈகோசிஸ்டம்ல அது மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு. ஆனா அவங்க சைடு நியாயம் இல்லைங்கிறனால அவங்களால அதெல்லாம், பட் அது ஒரு பவர் தான் இல்ல அவங்களுக்கு. ஆமா, அவங்களுக்கு ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தை வச்சு அவங்க அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அது தப்பான ஒரு விஷயமா மாறி நிக்குது. பட் நம்ம வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா மாறி இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் வரும் பொழுது அதுதான் உண்மையான தமிழ் திரைத்துறையா இருக்க முடியும். இது வரைக்கும் இருந்ததுல நீங்க தமிழர்களும் இருந்தாங்க, பிறமொழியாளரும் இருந்தாங்க. அதனால நீங்க இது தமிழ் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா உண்மையாகவே தமிழர்களுடைய தாட் ப்ராசஸ்ல இருந்து ஒரு படம் வருதுன்னா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு இன்னும் வரும், அதுக்கான காலம் வரும். நீங்க பிடிக்குதோ இல்லையோ பாரி, பராசக்தி அப்படிங்கிற படம் வந்து அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுறதுக்கு உதவுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா சினிமா மூலியமா நம்ம கையில, ஏன்னா லெனின் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் சினிமா ஒரு பெரிய ஆயுதமா பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல தலைவர்கள் சினிமா ஒரு பெரிய ஆயுதமா பார்த்திருக்காங்க. ஹிட்லர் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, பாசிட்டிவா நெகட்டிவா எடுத்துக்கோங்க, அவரையும் சினிமாவை வந்து ஒரு டூலா வந்து யூஸ் பண்ணாரு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், கடைசியா நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ தமிழ் நேஷனலிசம் புரிஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்து கிரியேட்டரா மாதிரி படம் எடுக்க வராங்க அப்படின்னா நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய மைத்தாலஜியா இருக்கட்டும், அது மட்டும் நம்மளுடைய நம்பிக்கைகள், கல்ச்சர், நீங்க பாஸ்டுக்கும் போவேன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற ஃபேஸ் பண்ற விஷயத்தை வச்சு கூட நம்மளால பாஸ்ட் இன்னும் எடுக்கலங்க. அதுவே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம கிடக்குது. அதான் நான் சொன்னேன், நம்ம வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு டெரிட்டரியில தான் இருக்கிறோம். ஓப்பனா சொன்னா தமிழ் சார்ந்த எந்த ஒரு படைப்பும் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் செய்யப்படவில்லை ப்ராப்பரான எசன்ஸ்ல. சும்மா அங்க தொட்டு வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க ராஜராஜ சோழனுக்கு படம் வந்திருக்கு தமிழ்ல, ஆனா என்னவா வந்திருக்கு? ராஜராஜ சோழனோட சுத்தி நடந்த வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகளோ இல்ல அவர் அரசாட்சிக்கு வந்ததுன்னா அதெல்லாம் இல்ல. சும்மா பாத்தீங்கன்னா லவ்வோட முடிச்சு வச்சிருப்பாங்க. ராஜராஜனோட பொண்ணு காதல் அதுன்னு சிவாஜி அது ஒரு லவ் படம் மாதிரி போட்டு முடிச்சு வச்சிருப்பாங்க. இல்ல சில இதுல அவரோட புத்தி கூர்மையும் காட்டுற மாதிரி நல்ல சீன்ஸ் எல்லாம் இருக்கும், பட் முழுமை பெறாம இருக்கும். அதான் நான் சொல்றேன், அதுதான் இந்த தமிழ் எசன்ஸ் வந்து அங்க குறையுது. சோ அப்புறம் அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி, அதாவது நம்மளுடைய மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதை வந்து அதை ரெப்ளிகேட் பண்ற. இன்னைக்கு பார்த்தா இப்ப இந்த யாத்திசை எல்லாம் ஒரு படத்தை எடுத்து வச்சாங்க. ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் வேற, அவங்க தமிழ் தேசிய அதனால வந்து என்னன்னா தப்பான திராவிட கம்யூனிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்குள்ள இருந்துகிட்டு தமிழர்களை எடுக்கிறேன் அப்படின்னா தப்பா எடுத்து வச்சாச்சு. அவங்கள நாகரிகம் இல்லாம காட்டி அவங்கள வந்து காட்டு மிராண்டி மாதிரி காமிச்சு, பண்பாட்டு உள்ள மக்கள் வந்து காட்டு மிராண்டி மாதிரி காட்டக்கூடாது. இதெல்லாம் போட்டு யாத்திசை படம் குப்பையா தான் எடுத்து வச்சிருந்தாங்க. இல்ல என்னோட கேள்வி அது இல்லைங்க. என்னோட கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, நிறைய அன்எக்ஸ்பெக்டட் இருக்கு, மைத்தாலஜி, ஹிஸ்டரி எல்லாம் நம்ம எடுக்க போறோம். ஃபார்வர்டா நோக்கி நம்ம வந்து எப்படி ஹாலிவுட்கார வேற இடத்துக்கு போயிட்டு அங்க போவோம். ஆனா கடைசியா கேள்வி முடியுமா முடியாத மட்டும் சொல்லி முடியும். இல்ல, என் கேள்வியே என்னன்னா, தமிழ்நாட்டை தாண்டி உலக தமிழர்கள் எல்லார பத்தியும் இல்ல முக்கியமான ஒரு தமிழன், ஒரு தமிழ் தலைவனை பத்தி வந்து படம் எடுக்கிற மாதிரி ஃபியூச்சர் நம்மளுக்கு அமையுமா? அது முடியும்? கண்டிப்பா முடியும். ஆனா அதுக்கு வந்து நமக்கான அந்த சிஸ்டமே இல்லாம இருக்கும். நம்ம இதுதான் உண்மை. நீங்க உலகத்துல இருக்க எத்தனையோ பேரை பத்தி எல்லாம் படங்கள் வந்திருக்குது. நீங்க வந்து வெறுக்கிற ரசிக்கிற எல்லார பத்தியும் படங்கள் வந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து தலைவரை பத்தி ஒரு படம் எடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்திய அரசாங்கம். ஏன் இந்திய அரசாங்கம் தான் படத்தை எடுக்கணுமா? ஏன் உலகம் முழுக்க தமிழர்கள் கிடையாதா? உலக தமிழர்கள் நினைச்சா எடுக்க முடியாதா? ஒரு ஹாலிவுட் தரத்துல ஒரு படத்தை எடுத்துட முடியாதா? எடுக்க முடியும். ஆனா நான் என்ன சொல்றேன், காலமும் நேரமும் வரும்பொழுது அது அனைத்தும் தானாகவே நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப நம்மளோட அன்னைக்கு நம்ம இயக்கம் தொடங்கும் போது நான் என்ன சொன்னேன், ஒரு தம்பி வந்து என்கிட்ட கேட்டாப்புல என்னன்னா, எனக்கு வந்து திரைத்துறையில நான் டைரக்ஷன்ல எனக்கு ஆர்வம் இருக்கு. அப்ப அதுல உங்களோட பார்வை என்னவா இருக்குன்னா, நான் இயக்கமே எடுக்கும். இயக்கமே நம்மளோட கொள்கை பிரச்சாரத்துல அதுவும் ஒரு வியூகமா இருக்குல்ல. அப்ப அதுக்கு இப்ப நம்ம கொள்கை பிரச்சாரம் பண்றதுக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம். அப்ப அந்த இதுக்கு ஒரு இதை உருவாக்கணும். நம்ம
கொள்கை பிரச்சாரத்திற்காகவே நம்ம வந்து படங்கள் எடுப்போம். அப்ப இந்த படத்தை பார்க்கணும்னா என்ன இது ஒரு என்னடா அரசியல் கட்சி படம் இருக்குதா? எப்படிடா இருக்கு? எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். ஒரு அரசியல் கட்சி படம் இருக்குது. எப்படி இருக்கு? பாரு. எடுப்போம், பார்க்க தான் போறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சி தங்களோட கொள்கையும் கோட்பாடையும் நம்ம நாட்டுல இருக்க பிரச்சனையையும் நம்ம மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையையும் அதுக்கான காரணத்தையும் இல்ல அது நம்மளோட தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறையோ அவங்களால படமாக எடுத்து காட்ட முடியும். அப்படி காட்டும்போது அது நம்ம மனசுல பசுமரத்தாணி மாதிரி பதியும். அது பதியும் போது தமிழ் தேசிய இளைஞர் படையை வந்து அதனால பெரிய அளவு உருவாக்க முடியும். இதெல்லாம் இதுக்கான ஒரு விதையை நான் இங்க விதைக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப அந்த இயக்கம் அதையும் செய்யுங்கிறேன் நான். அது முழுக்க முழுக்க அந்த தமிழ் தேசியம் சார்ந்த தமிழர் அரசியல், தமிழர் வாழ்வியல் சார்ந்த படங்களாக நம்ம தரப்புல இருந்து வரணும். நான் என்னங்க சொல்றேன், ஒரு குலதெய்வத்தை பத்தி ஒரு படம் எடுத்தீங்கன்னா எப்படிங்க? இன்னைக்கு எத்தனையோ குலதெய்வங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம படம் எடுக்காம கடந்து போயிட்டோம். ஆனா நீங்க காந்தாரா பாருங்க. காந்தாரா ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தாங்க, அது ஓடிடுச்சு நல்லா. இப்ப அப்படியே போயிட்டே ஹை பட்ஜெட்டை போட்டு காந்தாரா 2ன்னு போட்டு இன்னும் அதை எலாபரேட் பண்ணி அதே கதை, ஆனா அது இன்னும் எலாபரேட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த காந்தாரா அந்த கடவுள் எப்படி வந்தாருன்னு அந்த கடவுளுடைய கதைக்கு போயிட்டாங்க. கரெக்டா? சோ இவ்வளவுதான். அதை வச்சு அதான் சொல்றேன், அன்றாட நம்மளோட பழக்க வழக்கங்கள் இருக்கிற விஷயங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஈகோசிஸ்டம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சு நீங்க எடுத்தீங்கன்னா வேற லெவல்ல போகும். அது கண்டிப்பா ஹாலிவுட் லெவல்ல கூட நம்மளால படத்தை தயாரிக்க முடியும். இன்னைக்கு அதுக்கு தகுந்தபடி டெக்னாலஜி நமக்கு கை வளர்ந்துருச்சு. டெக்னாலஜியும் நமக்கு கை கொடுக்குற அளவுல தான் இருக்கு. அதனாலதான் நான் முன்னாடியே ஒரு அறிக்கை விட்டேன். நீங்க அதை நிறைய பேர் உலகத் தமிழர்கள் கிட்ட நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? ஒற்றுமையின்மை தான் நமக்கு இருக்க பெரிய மைனஸ். நான் வந்து அன்ரியல் இன்ஜின் 5 அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்துல நிபுணத்துவம் பெற்றவர்கள் என் கூட வந்து இணையுங்க, நம்ம ஒரு வேலையை செய்யலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். 2 பேர் தான் வந்தாங்க. வருவாங்க பாருங்க. இதுதான் இங்க பிரச்சனை. உலகம் முழுக்க எனக்கு தெரிஞ்சு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க தமிழர்கள்ல, அது தெரிஞ்சவங்க. ஆனா அந்த 2 பேருக்கு தான் அது போய் சேர்ந்திருக்கு. ஸோ இந்த சினிமா துறைகள்ல இந்த மாதிரியான கலை சார்ந்த விஷயங்கள்ல டெக்னாலஜில மிக குறிப்பா வந்து அன்ரியல் இன்ஜின் 5 போன்ற 3D பேஸ்டு டெப்தா காட்டுற டெக்னாலஜில நிபுணத்துவம் பெற்றவர்கள் எங்களோட வந்து இணையுங்கள். ஒரு லாபகரமான ஒரு நல்ல வரலாறு பேசுற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு அது பயன்படும். இதெல்லாம் இங்க உங்ககிட்ட நான் பதிவு பண்றேன். ஓகே, இணையங்கள்னு சொன்னானே இது வழக்கமா உங்க சேனல் தான் செய்வோம். அதுல இந்த வீடியோல வந்து இணைப்பை வந்து போடுறோம். அதன் மூலியமா வந்து இணையங்கள். மிக்க நன்றி பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனுக்கே வந்தேன். அது பண்ண முடியுமோ இல்லையோ அதை பார்க்கணும். இல்ல படத்துல இறங்குறீங்க. இல்ல கடைசியில எனக்கு என்னன்னா, நம்மளோட உயிர் போறதுக்குள்ள நம்மளோட லைஃப் டைம் முடியறதுக்குள்ள வந்து ஒரு படமோ ஒரு சீரீஸோ வந்து தலைவரை பத்தி வந்துடணும் அப்படின்னு தான். அது எந்த ஒரு ரூபத்துல வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நடக்கும்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம். தேங்க்யூ.